ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்து ஸ்டைலில் நல்ல காரசாரமான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், கல்பாசி, அப்புறம் 12 காஞ்ச மிளகா, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. காஞ்ச மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பில் சட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். அப்புறம் அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். அதனால் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன், தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சதை அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் மசாலா இருக்கும்ல, அதில் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 சில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறமா குக்கரில் மூடி அதில் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், நாம் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். வாங்க இப்போ சாப்பிட்லாம்.